வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா கிம்சா கார்டன் பிராய் பினேயில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சமயபுர மகா மாரியம்மன் தேவஸ்தானத்துக்கு தான். தமிழர்களின் கிராமிய பண்பாடும் கலாச்சாரமும் நாளுக்கு நாள் மறைந்து வரும் இந்த காலத்தில் அவற்றை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியை இந்த கோவில் தொடர்ந்து செய்து வருகிறது. கோவிலின் வளர்ச்சிக்கும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் தொடரவும் இந்த ஆலயம் இன்று இந்த இடத்தில் உருவாகவும் முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜியம்மா. பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு, பக்தி மற்றும் விடாமுயற்சியுடன் இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு முளைப்பாரி போன்ற பாரம்பரிய திருவிழாக்கள் இன்றும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் பங்காற்றி வருகிறார். முளைப்பாரி திருவிழா என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, தமிழர்களின் பண்பாடு, விவசாய மரபு மற்றும் அம்மனின் மீதான பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு புனிதமான பாரம்பரிய திருவிழா. திருவிழாவிற்கு முன்பாக பக்தர்கள் மண் களத்தில் நவ தானியங்களை விதைத்து சில நாட்கள் பக்தியுடன் வளர்க்கிறார்கள். திருவிழா நாளில் நன்கு முளைத்த அந்த முளைப்பாரியை அம்மனுக்கு சமர்ப்பித்து பக்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆற்றில் கரைக்கிறார்கள். இது இயற்கைக்கு நன்றி சொல்வதையும், வளம், செழிப்பு, மாரிமலை மற்றும் அனைவரின் நல்வாழ்வையும் வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை குறிக்கிறது. கோவிலை பற்றியும் புனிதமான பாரம்பரிய கலாச்சாரத்தை பற்றியும் ராஜி அம்மாவிடம் மேலும் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சமயபுரத்தால் துணை மகமாயி அனுகிரகத்தோடு தொடர்ந்து வண்ணமாக நம்ம ஆலயத்தோட பதிவு சொல்ல வந்திருக்கிறேன் நான். அதாவது நம்ம சமயபுர மாரியம்மன் சக்தி பீடம், அதாவது ஒரு சத்துவன் பங்கானூர் ஸ்ரீ சமயபுர மகாமாரியம்மன் தேவஸ்தானம் அழைக்கப்படுகின்ற பேர் சமயபுர மாரியம்மன் சக்தி பீடம். அதாவது இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிம்சா கார்டன் பிராயில இந்த ஆலயம் ஷாப் லாட் வரிசையிலே இந்த ஆலயம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு தனிப்பட்ட ஆலயம் இல்லாம இது பொது ஆலயமாக நிர்வாகம் ROS மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோயில் அரசாண்டுகிட்டு இருக்குது. குறைஞ்ச காலமா இந்த இடத்துல ஒரு 5 ஆண்டு காலமாக ஆலயம் மேற்கொண்டு இருக்கிறோம். இது முன்னுக்கு இந்திராவாசியில இந்த ஆலயம் உள்ளுக்கு இருந்துச்சு. சில தவிர்க்க முடியாத காரணத்தால இந்த ஆலயத்தை கொண்டு இங்க வச்சு இப்ப அருள்பாலிக்கின்ற சமயபுர மாரியம்மன் ஆலயமாக இங்க இருக்கின்றது. நம்ம கோயில இருக்கிற சிறப்பு தெய்வங்கள் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூலாலயத்துல இருக்கிற சமயபுர மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வமா இருக்கிற எல்லாமே நாகம்மா, 18ஆம் படி பெரிய கருப்பு சுவாமி, ரங்கநாத சுவாமி, ரங்கநாயகி அம்பிகை மற்றும் அஷ்டதசமங்கல துர்க்கை, சிவபெருமான் தவக்கோலம் மற்றும் மகாகாளி பெரியாச்சி அம்மன் இந்த நம்ம ஆலயத்துல பரிவார தெய்வமாக அருள் பாலிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஆலயத்தோட சிறப்பு கேட்டீங்கன்னா, வருஷத்துல 2 திருவிழா பெரிய அளவு திருவிழாக நடக்கும். முதல் திருவிழா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மாசத்துலயும் சித்திரை மாசத்துல கொண்டாடப்படுகின்ற பச்சை பட்டினி விரத கால திருவிழா. அதை தொடர்ந்து 10 நாள் உற்சவமாக அம்பாளுக்கு சித்திரை பூச்சுடுதல் பெரும் விழா மிக விமரிசையாக நடக்கும். பச்சை பட்டினி விரத கால பூஜை கேட்டீங்கன்னா, உலக நன்மைக்காக 28 நாள் மக்கள் நன்மைக்காக விரதம் எடுக்கிற ஒரே தெய்வம் சமயபுர மாரியம்மன். இந்த சமயபுர மாரியம்மன் அதாவது இந்த மாசி மாசத்துல வெப்ப காலம் அறிவிக்கிறதுனால அம்பிகை சிவனை நோக்கி தவம் இருந்து மழையாய் பொழியறதுக்கு வரம் பெறறதுக்காக அம்பாள் உலக நன்மைக்காக இந்த விரதம் எடுப்பாங்க. அதனால அம்பாளி பச்சை பட்டினி விரதம் எடுத்து ஜபகோலத்துல அமர்ந்து சிவனை நோக்கி தவம் இருப்பாங்க. அந்த சிறப்பு நம்ம ஆலயத்துல நடக்கும். அதுக்கு பிறகு அந்த விரத காலம் நல்லபடியா வெற்றி பெறியா முடிஞ்சதுனால அம்பாள் 10 நாள் உற்சவத்துல உட்கார்ந்து
10வது நாள் பூச்சொடியும் மற்றும் குதிரை வாகன சிறப்பு நம்ம சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீடத்துல நடக்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து வண்ணமாக ஆடி மாசத்துல மெலிஷாலி பினேங் வட்டாரத்திலே பெரிய அளவு முளைப்பாரி திருவிழா கொண்டாடுகின்ற ஒரு ஆலயம் கேட்டீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீடம். பல கோயில்ல வந்து இந்த திருவிழா கொண்டாடுறாங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா பெரிய அளவு ஏற்பாடு பண்ணி 500 முளைப்பாரி 400 முளைப்பாரி போட்டு பெரிய அளவு கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆலயம்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீடம். ஆடி மாசத்துல அம்பாளுக்கு 10 நாள் உற்சவமாக தொடங்கி இந்த முளைப்பாரி திருவிழா மிக விமரிசையாக நடக்கும். சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பேருக்கு வந்து மாரியம்மன்னாலே பொதுவா வந்து 4 கரத்தோடு அம்பாள் அமர்ந்திருக்கிற கோலம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். சமயபுரம் மாரியம்மன் கேட்டீங்கன்னா 8 கரத்தோடு சிவந்த மேனியோடு அரக்கன் தலையை மிதித்து இருக்கிறதா சமயபுரம் மாரியம்மன். ரொம்ப பேர் வந்து அவங்கள காளியா நினைப்பாங்க, அப்படின்னு கிடையாது. சமயபுரம் மாரியம்மன் தோற்றம் காளி ரூபமாக இருந்தாலும் ஆனா அவங்களோட சுயரூபம் மாரியம்மன். அதாவது மாரிக்கெல்லாம் தலை விரிச்சன் கேட்டீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தான். எப்படி 4 கரத்தோட மாரியம்மன் அமர்ந்திருக்காங்களோ மாரியம்மனுக்கு எல்லாம் தலைவிரிச்சமாக கோவில் கொண்டு இருக்கும் சமயபுரம் மாரியம்மன். அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட மெயின் கோயில் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி சமயபுரத்துல இருக்குது. அதாவது 8 கரத்தோடு சிவந்த மேனியோடு, அதாவது சிவந்த மேனி சொல்றதோட மாதரம் போல் நிறம். அம்பாள் வந்து சிவப்பும் இல்லாம ஒரு ஆரஞ்சு கலர் இல்லாம மாதரம் போல் நிறத்துல இருக்கிறது தான் சமயபுரம் மாரியம்மன். அதாவது பூத வடிவமாக 8 கரத்தோடு அம்பாள் வந்து எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பாளோட சுய கதை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவி என்ற பெயர் கொண்டு அம்பாள் வந்து உக்ரம் அடைந்து பிறகு வேம்பு காட்டு வெளியில வரப்ப அம்பாளை வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணி அங்க வந்து சமயபுரம் எல்லையாக தோன்றி அம்பாள் வந்து மாரியம்மனாக எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமயபுரம் மாரியம்மன் என்றது வந்து சமயபுரம் என்றது அந்த ஊரு, அம்பாளோட பேரு வந்து மாரியம்மன் தான் அந்த ஆலயத்துல. அதாவது ஊர் சமயபுரம், அம்பாளோட நாமம் வந்து மாரியம். அதனாலதான் சமயபுர மாரியம்மன் என்று பேரு அழைக்கப்படுகின்றது. சமயபுரம் மாரியம்மனுக்கு ரொம்ப சிறப்பு கேட்டீங்கன்னா கிராமிய வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம சண்டி ஹோமம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அம்பாள் வந்து சண்டி சுரூபமாக இருக்கிறனால இப்படிப்பட்ட சிறப்பு நடக்கும். ஒண்ணுன்னு சமயபுரம் மாரியம்மன் வந்து சிவஸ்வரூபம். ஏன் சிவஸ்வரூபம் சொல்றேன்னா, நீங்க சமயபுரம் எல்லைக்கு நீங்க சென்றாலே அம்பாள் மண்ணுக்கு குங்குமம் கொடுக்க மாட்டாங்க, விபூதி பிரசாதம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அம்மா என்னைக்கும் சிவனோட ரூபமா இருக்கிற வாசி விபூதி பிரசாதம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆலயத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா தான் அங்க வந்து குங்கும பிரசாதம் வணங்கப்படும். இது வந்து ஊர் சமயபுரம் மாரியம்மனோட விளக்கம் இதுதான். அப்படி அதே போல நம்ம சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீடத்திலையும் நம்ம வந்து இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த கிராமிய வழிபாடு முறைகள் எல்லாம் வந்து ரொம்ப கடைபிடிக்கிறோம். இப்போ உள்ள காலங்கட்ட கேட்டீங்கன்னா இந்த கிராமிய வழிபாடு முறைகள்லாம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மாவிளக்கு போடுறது, துள்ளு மாவு இடிக்கிறது, அம்மியில மஞ்சள் அரைக்கிறது, வேப்பிலை சாத்துறது, இப்படிப்பட்ட மஞ்சள் தண்ணி ஊத்துற விஷயம்லாம் வந்து ரொம்ப குறைவாப்பாடாக இருக்கிறது. அதனாலதான் இந்த முயற்சினாலதான் நம்ம சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீடத்துல வந்து இந்த முளைப்பாரி திருவிழா கூட அழிஞ்சிடக்கூடாது, நம்மளோட கிராமிய வழிபாடு அழிஞ்சிடக்கூடாது, இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த முளைப்பாரி திருவிழா வந்து ரொம்ப பாடுபட்டு ரொம்ப பல சோதனைகளை தாண்டி இந்த முளைப்பாரி திருவிழா வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு வளர்ச்சின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு வந்துட முடியாது. அதுக்குள்ள பக்குவம் வேணும், அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் அந்த வளர்ச்சியை சரியான முறையில கொண்டு வர முடியும். பல பேரோட வேண்டுதலையை நம்ம கையில ஒப்படைக்கிறாங்க, அந்த முளைப்பாரி நல்லபடியா வளர்த்து கொடுக்கறது தான் ஒரு முறை. அதனாலதான் நம்மளோட கிராமிய வழிபாடு என்னைக்கும் தலை ஓங்கி நிக்கணும். எல்லா ஆலயத்திலையும் இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் சரியாக நடக்கணுன்றதுக்காக நம்ம பாடுபட்டு இந்த பொங்க வைக்கிற வைபோகம், அம்மியில மஞ்சள் அரைக்கிற வைபோகம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீட சார்பா எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த வழிபாடு முறையில நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்ப இந்த பதிவில வந்து நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். இப்ப ஆடி மாசம் பிறக்க போது நம்ம ஆலயத்துல வந்து இந்த முளைப்பாரி திருவிழா வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வருகிற 22ஆம் தேதி 8வது மாசம் 2026 சனிக்கிழமை அன்று இந்த முளைப்பாரி திருவிழா வந்து மிக சிறப்பாக கோலாகலமாக நம்ம அந்த பிராய் காளிகம்பாள் இடத்துல வந்து இந்த முளைப்பாரி திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது. இது ஏன் நம்ம அங்க செய்யறோம்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம ஆலயம் வந்து ஒரு சிறு ஆலயமாக இருக்கின்றது. கோடி மக்கள் இங்க வருவாங்க, நம்மளுக்கு இடம் பத்தாத வசதி. அதனால அந்த முளைப்பாரி திருவிழா வந்து அங்க கொண்டாடுகின்றோம். முளைப்பாரி போடும் நாள் கேட்டீங்கன்னா 13ஆம் தேதி
8வது மாசம் 2026 வியாழக்கிழமை அன்று முளைப்பாரி போடும் நாள். 22ஆம் தேதி 8ஆம் மாசம் 2026 முளைப்பாரி தூக்கும் நாள். இதே பதிவுல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, யார் யார் இந்த முளைப்பாரி வந்து கலந்துக்க போறீங்களோ தாராளமா வந்து கலந்துக்கலாம். இந்த முளைப்பாரி திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க, முத நாள் எப்படி பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவுல வந்து நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் தாராளமா. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன பதிவு எல்லாமே வந்து நம்ம மூலாலயத்துல இருக்கிற சமயபுர மாரியம்மனுக்குள்ள உற்சவத்தையும், வருஷத்துல 2 திருவிழாவும் மற்றும் முளைப்பாரி திருவிழா, சித்திர திருவிழா, பச்சைப்பட்டினி விரத கால பூஜையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். மற்றும் நம்ம பரிவாரமா தெய்வமாக இருக்கிற சுவாமிங்களுக்கு இந்த நம்ம கோவிலில் என்னென்ன விசேஷம் நடக்குன்னு கேட்டீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துல குடிகொண்டு இருக்கும் 18ஆம் படி பெரிய கருப்பு சுவாமிக்கு கருப்புசாமி சந்தனக்கூட அபிஷேகமும் மறுபடியும் அது மட்டும் இல்லாம கருப்புசாமி வேட்ட புறப்பாடு அக்னி கொப்பரை எழுந்த நாள் வந்து மிக சிறப்பாக நடக்கும் நம்ம ஆலயத்துல. அதாவது அந்த அன்னைக்கு சாயந்தரத்துல வந்து கருப்புசாமிக்கு சந்தனக்கூட அபிஷேகம் பண்ண பிறகு மற்றும் கருப்புசாமிக்கு இரவு பெரும்படையல் போட்டு கருப்புசாமியை அழைச்சி கருப்புசாமி வேட்டைக்கு போய் அங்கேருந்து அக்னி கொப்பரை ஏந்திட்டு வர சிறப்பு நம்ம ஆலயத்துல இருக்குது. மாதந்தோறும் நம்ம சன்னிதானத்துல இருக்கின்ற காளியம்மனுக்கு, பெரியாச்சி அம்மனுக்கு அமாவாசை பூஜை மிக சிறப்பாக நடக்கும். நம்ம ஆலயத்துல இருக்கிற பெரியாச்சி அம்மனு கல்லு கட்டுனா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுக்குற அந்த அருள் பாலிப்பும் நம்ம ஆலயத்துல இருக்குது. நவராத்திரி மாசத்துல இந்த அஷ்டதச மங்கல துர்கா பரமேஸ்வரிக்கு துர்காஷ்டமி பூஜை மிக சிறப்பாக நடக்கும். நம்ம மூலாலயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் பண்ணாம பரிவார தெய்வத்துல இருக்கிற எல்லா சுவாமிக்கும் அந்தந்த விசேஷ காலத்துல மிக சிறப்பான விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும். நம்ம ஆலயம் எப்பொழுதும் பொழுது சாதாரண கோயில் திறந்திருக்கிற மாதிரி எப்பொழுதும் திறந்திருக்கும். அதாவது காலையில 8 மணிலேருந்து மதியம் 12 மணி இருக்கும். இரவு சாயந்தரம் 6 மணிலேருந்து இரவு 9:30 மணி இருக்கும் நம்ம ஆலயம் திறந்திருக்கோம். அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை எல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த பூஜையில எல்லாமே வந்து கலந்து கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு நம்ம மகமாயி அருளை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.